வாங்கம்மா வாங்க, டீ காபி காபி டீ டீ வாங்க வாங்க. அது எவாடியாவா சும்மா பரவாயில்ல வாடி வாடின்னு இருக்கா. வாங்கம்மா மொட்டையம்மா, டீ வேணுமா காபி வேணுமா? ஏடி நீ என்ன டீ விக்கிறவளா? சொல்லிட்டு வீங்கடி. சும்மா பரவாயில்ல எவாடாவா வாடி போடின்னு இருக்கா. மூஞ்ச உடப்போண்டதா திரும்பி பார்த்தேன். பாட்டி அப்புறம் டீன்னு விற்காம பால் சக்கரை சீனி சுண்ணாம்புன்னு வைக்க முடியும்? ஏடி அந்த காலத்துல நாங்க கட்டட வேலைக்கு கொளுத்து வேலைக்கு அப்படி ஓடுவோண்டி. எரும மாடு மாதிரி இருக்கேடி. ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டியதானே? பரவாயில்ல கிழவி, என் மேல இவ்வளவு பாசமா இருக்கே. எனக்கு வேணா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துற மாட்டேன்? போடி பைத்தியக்காரி, எனக்கே ஒரு வேலையும் தெரியாது, படிக்கவும் போல. அதனாலதான் நானே கட்டட வேலைக்கு போனேன். என்னைய போய் சொல்றா நல்ல வேலை வாங்கி கொடுன்னு. வயசான காலத்துல இந்த கிளவி ஆகுனா ஒரு வசனத்தை தூக்கிட்டு கிளம்பிருங்க. இதுக ஒழுங்கா படிக்க போகாதுங்க, ஆனா நம்மள மட்டும் டைலாக் சொல்லிருங்க. நாங்க தான் ஒழுங்கா படிக்கல, நீங்களாவது ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போங்கன்னு. ஆமாடி, உங்க நல்லது தானே சொல்றோம். நல்லா படிச்சீங்கன்னா நல்ல வேலைக்கு போலாம்ல. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஏன் முன்னாடி நீங்களும் நல்லா படிச்சு நல்ல வேலை போயிருக்கலாம்ல? அப்பெல்லாம் படிக்க போகாம ஓடி வந்துருது ஸ்கூல்ல இருந்து. இப்ப எங்கிட்ட வந்து வசனமா பேசுறது. நம்ம சொன்னா ஒருத்தையும் கேட்க மாட்டேன். எப்படி போங்கடி. அப்பா என்ன விக்கிறீங்க? அண்ணாச்சி இன்னைக்கு வந்து டீ காபி மட்டும்தான். நாளையில இருந்து வடை சுண்டல் எல்லாமே கொண்டு வருவேனே. இந்த பிள்ளை இவ்வளவு நேரம் நம்மட்ட நல்லா தான பேசிக்கிட்டு இருந்தா. இவள பார்த்தானே என்ன ஆம்பளங்கறா? கண்ணுன்னு தெரியலையா? ஏமா லூசு பொம்பளை, பேண்ட் சட்டை போட்ட உடனே ஆம்பளையா? நான் பொம்பளமா. சரிக்கா கோச்சுக்காதீங்கக்கா. டீ வேணுமா காபி வேணுமா? நல்ல டீயா குடிக்கிற மாதிரி குடுமா. அப்புறம் என்ன நான் கீழே ஊத்துறதுக்கா வச்சிருக்கேன்? ஏடி உன்னை பார்த்தா டீ விக்க வந்த மாதிரி தெரியலடி. எல்லாத்தையும் ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்க. யார்ட்ட அடி வாங்கிட்டு போறேன்னு தெரியல. இது என்னதுமா இங்க ரெண்டு பேர் நிக்கிறீங்க? என்ன விக்குது அந்த பிள்ளை? ஏக்கா வாங்கக்கா, குண்டக்கா. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்கி டீயை குடிங்க. ஏமா அந்த குண்டு உண்டுன்னா அவ்வளவுதான், மூஞ்சி உடைச்சிருவேன். சரிக்கா, அப்புறமா அந்த வேலையை பாத்துக்கிடுவான். டீ வேணுமா காப்பி வேணுமா? ஏமா நான் அப்பதே கேட்டேன் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி காப்பி கொடுன்னு. டீ என்ன பிள்ளை கப்பு தட்டுல வச்சு நல்லா குடுக்குறா டீ. கப்பு தட்டை பார்த்து மயங்கிடக்கூடாது, குடிச்சு பார்க்கணும் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஏடி ஒரு கப்பு டீ எவ்வளோடி? 100 ரூபா தான் பாட்டி. 100 ரூபாவா? போதும். ஏமா இங்கே பார்த்துக்கோங்க. நீங்க பெரிய பெரிய கடையிலலாம் போனீங்கன்னா கப்பு தனியா தந்துருவாங்க, பிளேட் தனியா தந்துருவாங்க. நீங்களா தான் போய் கழுவிக்கணும். அப்புறம் சீனி கொஞ்சம் தனியா தருவாங்க, அடுத்து காப்பி தூள் தனியா தருவாங்க. எல்லாத்தையும் கலந்து நீங்களா தான் குடிக்கணும். இது எல்லா வேலையும் நானே உங்களுக்கு பாக்குறேன்ல. ஏடி யாரடி உன்னை இந்த வேலையை பார்க்க சொன்னா? நீ ஏன் வேலையை பார்த்துக்கிட்டு துட்டுப்புற என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? காப்பி போடணும்னா எல்லா வேலையும் பார்த்துதான் ஆகணும். என்னமோ இவதான் அதிசயமா காப்பி போட்டு விக்கிற மாதிரில பேசுறா. எங்க காப்பி எங்க? தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, குண்டு தள்ளுடி. வாங்கக்கா, ரோஸ் கலர் சேலை கட்டினாக்கா சிரிச்ச மோமா வரீங்களே, வாங்க வாங்க. சிரிச்ச முகமா? அது எந்த முகர? இந்த முகர எதுக்குமா வருது? இங்க என்ன ஃப்ரீயாவா கொடுக்காம சிரிச்சுக்கிட்டே வரா? வாய்க்குள்ள என்ன பேசுற? என்னை வஞ்சுக்கிட்டு இருக்கியோ? இல்லாட்டினாலும் நாங்க உன்னை வாழ்த்திக்கிட்டே இருப்போமாங்க. புதுசா பேசுறேன். ஏமா குண்டு பொம்பளை, நீயும் டீ வாங்க மாட்டே, வாங்குற பொம்பளையே வாங்க விட மாட்டே போல. போமா அங்கிட்டு போமா. ஆமா ஆமா, இந்த அம்மா வந்து பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓனர் அம்மா. இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர். போங்கடி ரெண்டு பேரும். இவரு அப்படியே வந்துட்டாலும் போல. காப்பி எத்தனை வாங்கி குடிச்சாலும் தெரியல. இந்த வேலை வச்சிருக்க கழிச்சு பொம்பளை. ஏக்கா சொல்லுங்கக்கா, உங்களுக்கு டீ வேணுமா காப்பி வேணுமாக்கா? ஏமா எனக்கு எதுனாலும் சரி, எவ்வளவு கொடுத்தாலும் சரி, பார்சலா கொடுத்துரு, நான் வீட்டுல போய் குடிச்சுக்கிறேன். ஏக்கா ஒரு டீ 100 ரூபாக்கா. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்னு சொல்லுங்க. டீ 100 ரூபானா எப்படிமா டீ வாங்கி குடிக்க நீ 100 ரூபா தருவியா எனக்கு? சரி, அப்புறம் வேறமா வேற எவ்வளவு துட்டு வேணும் சொல்லு. டீ குடிச்சா 100 ரூபா தருவாங்களா? இது தெரிஞ்சிருந்தா நான் அப்பதே 10 டீ வாங்கி குடிச்சிருப்பேனே. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் அங்கிட்டு வச்சுக்கோமா. முதல்ல டீயை பார்சல் கிட்ட நான் கொண்டு போறேன். நேரம் ஆகுது, எனக்கு வேலை கிடக்கு, 1000 வேலை இருக்கு. ஆமா ஆமா, கலெக்டர் வேலை பாக்குற வேலை இருக்கும். டீ சீக்கிரம் போட்டு கொடுத்துருமா, வாங்கிட்டு போயிருவா. ஏமா காசை கொடுமா, காசை கொடுத்தாதான் டீயை கொடுக்க முடியும். காசா? என்ன விளாடுறியா? என்னது விளாடுறாங்களா? ஏமா நானே வேலைக்கு போய் பயந்து போய்கிட்டு தான் சொந்தமா ஏதாவது தொழில் ஆரம்பிப்பேன்னு டிவிக்கு வந்தா என்னை பார்த்து விளாடுறியான்னு கேட்டுருக்க. ஏமா அது இல்லம்மா, அங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க அங்க ஃப்ரீயா டீ தராங்க, அதனாலதான் வாங்க வந்தேன். இல்லன்னா யார் இவ்வளவு தூரம் நடந்து வரா? நீ இதை மட்டும் தான் கேட்டியா? அங்கனக்குள்ளே பக்கத்துல கொஞ்சம் பேர் சொன்னாங்கல்ல, பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, போய் விழுந்து சாவுங்க அதெல்லாம் உங்க அதுல கேட்கலையா? இந்த டீயை கொடுத்தா கொடு, என்ன நடை கட்டு. சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு முதல்ல வந்த சரி காசு கொடுத்து டீ வாங்கி குடிப்பான்னு பார்த்தா ஓசே எல்லா டீ வாட்ட கொடுத்துடணுமா? நான் ரோட்ல இருந்து பிச்சு எடுக்க போக. டீ எல்லாம் யார் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கா? டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஏதாவது தெரிஞ்ச வீட்டுல போய் உட்காந்துட்டு அப்படியே 2 வார்த்தை பேசணும், அவங்களே டீயை போட்டு கொடுத்துருவாங்க, குடிச்சிட்டு கிளம்பி வந்துருவோம். அதை விட்டுட்டு காசை கொடுத்து வாங்கி குடிக்க சொல்ற டீயை போய், அது 100 ரூபாய்க்கு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பொம்பளை சொந்தக்காரி பூரா எவ்வளவு இவ்வளவு வீட்டுக்குள்ள விடாதீங்க. டீ குடிக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கே வாரா. இவ வந்தானே கதை போட்டுட்டீங்க, ஓடிடுங்க. சொந்தக்காரியை கதை போட்டுட்டு போனா என்ன தெரிஞ்சுவா? எனக்கு எத்தனை பேர் இருக்காளுங்க. ஒத்தரசா சூப்பர் சூப்பர் கீப்பர்ன்ட்டு வாய் ரொம்ப பேசிட்டாலே. நீ ஓசியில கொடுக்குறாங்கன்னு இங்க வந்து நின்ன காசு தானே வாங்கி குடிச்சிருக்க மாட்டா. இதுல என்னைய பேச வந்துருவா. உனையமா நினைச்சடி. நான் நினைச்சேன்னா இப்ப 10 டீ 1000 ரூபாய்க்கு வாங்கி குடிப்பேன். 10 டீ 1000 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிருவியா? சரிடி, நீ உண்மையான பொம்பளையா இருந்தா எனக்கு இப்ப ஒரு டீ 100 ரூபாய்க்கு வாங்கி குடுறி. சரிடி, நீ பொம்பளைன்னு நினைச்சினா எனக்கு ரொம்ப வேண்டாண்டி. ஒரு டீ 100 ரூபாய்க்கு வாங்கடி. ஆள் பாதி ஷேர் பண்ணிக்கிடும். நான் 100 ரூபா போட்டு ஒரு டீ வாங்குவா, இவனுக்கு நான் பாதி கொடுக்கவா, இவன் ஓசிலே மங்களம் மாட்டிட்டு போயிடுவானா. அப்புறம் என்னைய மட்டும் ஒரு டீ முழுசா 100 ரூபாய்க்கு வாங்கி தர சொல்ற? என்னை பத்தி எனக்கு இருக்கச்சி மாதிரி உனக்கு தெரியுதா? ஏடி உன் தகுதிக்கும் உன் திறமைக்கும் நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. நீ பாரியில போய் டீ விற்க போ. அங்க நீ 100 ரூபா கேட்டாலும் சரி, 1 லட்சம் ரூபா கேட்டாலும் வாங்கி குடிப்பாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாதுடி. நீ ஓசில கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. பாப்பா அடியாத்தி இந்த கிழமை அங்கிட்டு ஓடிடுவோம். பாப்பா பாப்பானே நம்ம உயிரை வாங்கிடுவான் சாவர வரைக்கும். என்ன தாத்தா எங்க போனாலும் பாப்பா பாப்பாண்டுகிட்டே இருக்கீங்க? இல்ல பாப்பா, அங்க கூட்டமா இருக்காங்கல்ல, என்ன செய்யறாங்க? தாத்தா அந்த ரோஸ் கலர் சேலை கட்டிருக்கல, அந்த ஒத்தரோசா, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அவதான் எல்லாருக்கும் டீ இன்னைக்கு ஓசியில வாங்கி தரா. போங்க வாங்கி குடிங்க, ஓடுங்க.
அந்த பிள்ளைய வாங்கி கொடுக்குது, ஒரு நாள் காசு போட்டு எதையும் வாங்காதே, அது எப்படி எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குதுமா? இதானே நிக்கிறா, அவட்ட போய் கேளுங்க, வாங்கி கொடுப்பா என்னனாலும். ஏமா ஆம்பளை சட்டப்பட்ட பொம்பளை எவ்வளோ நேரம் டீ வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்போம், ஒன்று குடியில காசு கொடு. பாத்துக்கிட்டு இருக்கேம்மா, குடிக்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப சூடாவே இருக்கா, அதான் ஆறட்டும்னு வச்சிட்டு இருக்கேன். நம்ம இங்க வந்து பேசி 1 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரமா சூடு ஆறாம இருக்கு. பாப்பா இந்த குண்டு சிரிக்கியம்மா நின்றுட்டு தானே இருந்தா, அதுக்குள்ளே ஓடாட்டி இந்த கிழமை என் பின்னாடி வந்து நின்றியா பாப்பா நோப்பான்னு. பாப்பா, தாத்தாக்கு ஒரு 2 டீ மட்டும் வாங்கிதாவாப்பா. வயசான ஆளே பாவமேன்னு பேசாம இருக்கேன், எனக்கு வம்புளுக்காத, ஏதாவது வஞ்சி விட்ற பையன் பேரு. தாத்தா அவ ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கா, அவளை விடாதீங்க, நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க, வாங்கி கொடுத்துருவா. ஏடி ஒத்தரோசா? ஏடு செருப்பு என்ன ஏடின்னு சொல்லிக்கிருக்க, கிளவா மண்டை உடச்சிருவேன். ஏமா ஒரு டீயை வாங்கி கொடு, எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குற, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து என்ன குறைஞ்சா போயிருவ? பைத்தியக்காரத்தனமா பேசக்கூடாது. எவா சொன்னா, எந்த சிரிக்கி சொன்னா, எந்த எருமை மாடு சொல்லிச்சு நான் டீ வாங்கி தரேன்னு? இந்த நம்ம குண்டு பப்பா தான் சொன்னான், உனக்கு பிறந்த நாளாம்ல எல்லாருக்கும் ஃப்ரீயா டீ வாங்கி தரேன்னு. ஏடி குண்டு வந்தேன் செருப்பு கலட்டி அடிப்பேன். ஏய் எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது, தாத்தா சும்மா இதை வளர்றாரு. இந்த குண்டு பாப்பா என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? என்ன தாத்தா என் பொண்டாட்டி வந்துருக்கீங்க? உன் பொண்டாட்டி தான்ப்பா ஓசி டீ கொடுக்காங்கன்னு சொல்லி என்னை வம்புல மாட்டி விடுறா. தாத்தா அவ அப்படிலாம் சொல்ல மாட்டான். உங்க பின்னாடி ஒரு பொம்பளை நிக்குது பாத்தீங்களா, அது வேணா அப்படிலாம் செய்யும். இந்த குண்டு ஒழுங்கா புருஷனை கூட்டிட்டு ஓடிட்டு பாத்துக்கோ, இல்லைன்னா 2 பேரையும் செருப்பால் அடிப்பேன். ஒத்தரோசா பார்த்து பேசு, பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன், அடி வெளுத்துருவேன். அப்படியா? சரி சரி. ஏமா எல்லாரும் அங்கிட்டு போய் சண்டை போடுங்கம்மா, வழி விடுங்கம்மா, நான் அடுத்த தெருவுக்கு போய் டீ வித்துக்கிறேன். ஏடி டீயை குடிச்சிட்டு கப்ப குறையா வாட்ட பொருங்க பாட்டி, உங்க அவசரத்துக்கு குடிக்க முடியாது, டீ ரொம்ப சூடா இருக்கு. ஏடி நாம இங்க வந்தே 5 மணி நேரம் ஆக போகுது, இன்னும் மாதிரி டீ சூடா இருக்கு. அம்மா இழுச்சு பொம்பளை குடிக்க முடியலன்னா குடுமா, சூடா இருந்தாலும் பரவாயில்ல நான் குடிச்சுக்கிறேன். ஏமா ஆம்பளை சட்டப்பட்ட பொம்பளை நீ டீயை குடிமா, காசே தர வேண்டாமா, குடிச்சிட்டு கப்ப குடுமா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இவ்வளவு நேரம். ஏமா அது என்னம்மா இவளுக்கு மட்டும் இப்படி ஓசியா கொடுக்குறேன், எங்களுக்கும் கொடுமா கொஞ்சம். அப்ப சரிம்மா கொஞ்சோண்டு சாம்பிள் வேணா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன், ஆனால் கிளாஸ்லாம் என்கிட்ட கிடையாது, நீங்கள் தான் போய் எடுத்துகிட்டு வரணும் உங்கள் வீட்டில் போய். ஏமா என் வீடு கிடக்கு 4 தெரு தள்ளி, அங்கிருந்து எப்படிமா எடுத்துட்டு வர முடியும்? ஏமா ஓசியா டீ கொடுக்காங்கன்னு சொன்னோன்னே திரு 4 தெருவில் இருந்து ஓடி வந்திருக்க, வரும்போது ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வரணும்னு அறிய வேண்டாம். நேரத்தை கண்டேன் பார்சல் போட்டு எல்லாத்துக்கும் தந்துருவாங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஏங்க நீங்க போய் வீட்டுல போய் கிளாஸ் எடுத்துட்டு வரீங்களா, நம்மளும் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி குடிச்சிரும். வீட்டுக்குலாம் போனா நேரம் ஆகும், அதுக்குள்ள இந்த ஒத்தரோசாவே எல்லா டீ வாங்கி குடிச்சிருவா. நம்ம கையில கூட தீத்த மாதிரி வாங்கி குடிச்சிட்டு போயிருவோம். ஏக்கா எங்கிட்ட கிளாஸ் இல்லக்கா, கையில தீத்த மாதிரி வேணா குடுப்பீங்களாக்கா? எப்படி வேணா வாங்கி குடிச்சிட்டு போங்கம்மா, பரிசல் நில்லுங்கம்மா. ஏடி டீ 100 ரூபா 200 ரூபா ஏல விட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ எப்படி ஓசியா கொடுக்குற? அதெல்லாம் எல்லாம் ஒரு கணக்கு தான். இன்னைக்கு வந்து நான் ஓசியாக கொடுப்பேன், நாளைக்கு வந்து கண்டிப்பான முறையில் எல்லாரும் என்கிட்ட டீ வாங்கணும். டீ வந்து பார்த்தீங்கன்னா 170 ரூபா. ஏடி நீ என்னடி பைத்தியக்காரியாடி, இவங்களாம் யாரு, எந்த வீட்டுக்காரின்னு எப்படி தெரியும்? நாளைக்கு வந்து எப்படி இவங்ககிட்டலாம் விற்ப? என்னை பற்றி நீங்களா ரொம்ப கவலைப்பட வேண்டாம், அதை நான் பார்த்துக்குவேன் எப்படின்னு. ஓடி பைத்தியக்காரி, இன்னைக்கு வருவாலாம் ஃப்ரீயாக கொடுப்பானா, நாளைக்கு வந்து திட்டு வாங்குவாலாம். இவன் திட்டு வாங்க வர வரைக்கும் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காருவாங்க. போடி நாங்கள் பாட்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் குடிங்க. இது என்னடி கிளாஸ் கண்ணாடியா இருக்கு, உள்ள கொஞ்சோண்டு இருக்கு முறையாவும். இது வந்து சாம்பிள் டீ தான் ஃப்ரீயாக கொடுக்க முடியும், அதுக்காக ஒரு அண்டா நிறைய இருந்தாங்க கொடுக்க முடியும். ஏமா அந்த கிழவிக்கெல்லாம் கிளாஸ் கொடுக்குறீங்களாமா, எனக்கு ஒரு கிளாஸ் கொடுமா. ஏமா பைத்தியக்காரி, அவங்க வந்து வயசான ஆளுகை, வீட்டுக்கு போக முடியாதுல, அதனால தான் கிளாஸ் நானே கொடுத்தேன். பரவாயில்லடி, ஏனாலும் உனக்கு இவ்வளோ அக்கறையா? இருடி நாளைக்கு எவ்வளோ காசு தர மாட்டாங்கன்னா நானே எல்லார் வீடையும் காட்டுறேன்டி உனக்கு. அடக்கிழவி இம்முடுக்காண்டி முறையை கொடுத்ததுக்கே இவளுக்கு எல்லார் வீடையும் காட்டுறேங்க. இவளுக்குலாம் முழு டீயை கொடுத்து யாராவது கொலை பண்ணுன்னா கொலையை பண்ணுறோம் அவளையே. பாப்பா நானும் வயசான ஆளு தான், என்னாலே வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு ஏதாவது கப்பு இப்போ இருந்தா கொடுவாப்பா. இந்த பாட்டி குடிச்சிட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் குடிச்சுக்கோங்க. சி அந்த மொட்டை கிளவிலாம் எனக்கு பிடிக்காது, வேற கப்பு இருந்தா கொடுவாப்பா, அவ எச்சியெல்லாம் என்னால குடிக்க முடியாது. மொட்டை கிழவியா? இவனே மொட்டை மண்டையா இருந்துட்டு என்னையும் மொட்டை கிழவிங்கிறியா? ஏக்கா டீ எவ்வளோன்னு சொல்லுங்கக்கா, நாங்கள் காசு கொடுத்து வாங்கி குடிச்சுக்கிறோம். மற்றவங்கள மாதிரி வெக்கம் இல்லாமல் இப்படிலாம் ஓசியில் வாங்கி குடிக்க மாட்டோம். ஆமா பெரிய கவர்னர் பரம்பரை, ஓசியில் எதுவும் வாங்க மாட்டாங்க. அப்புறம் நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, நீனே எங்கிட்ட முதல் செருப்படி வாங்குவ. போடி, உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி, நீயே ஓசிலாம் வாங்க வந்திருக்க, இங்க வந்துட்டு அப்படியே புருஷன் பண்ணாட்டி சீன் போடுவாங்க. ஏமா டீ வேணும்னா முன்னாடி வாங்கம்மா, அங்கன்னுகிட்டே கத்துனீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. இவன் டீ விற்கிற வேலை தானே பாக்குறேன், இப்படி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கஸ்டமர் வாவானினா எப்படி வருவாங்க? நீயா தான் வந்து கொடுக்கணும். ஏமா காசு கொடுத்து வாங்கினா தான் கஸ்டமர் கையிலே கொடுக்க முடியும். அப்ப காசு கொடுக்க வாங்கினா மூஞ்சில ஊத்திடுவியா கஸ்டமர் மேல? இப்போ என்ன உனக்கு மூஞ்சில் தூக்கி ஊற்ற மாட்டியா? ஊத்துறேன். இம்மா ஊத்தி தொலைஞ்சிடாத, வெந்து போயிடும், அப்புறம் என் மூஞ்சில கேவலமாயிரும். இல்லாட்டினா ரொம்ப அழகா இருக்காங்க குரங்கு மூஞ்சி, நீ வாய முறி பண்ணி மூஞ்சி. இங்க இருந்து பேசுறது எப்படிதான் காதுல விழுன்னு தெரியல, பாம்பு காது. ஆமாம்மா நான் பாம்பு காது பண்ணி காதும்பா. உன் புருஷனுக்கு காதே இல்லை, அங்க ஒரு முடி வச்சு மறைச்சிருக்கேன் காது இல்லாதத. ஏமா வேணும்னா வாங்கம்மா, நான் அடுத்த தெருக்காவது போவேன், சும்மா நீங்களும் அங்கே நின்று கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அலையாதீங்க. ஏடி டீ ரொம்ப தண்ணியா இருக்குடி. இல்லை அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கோங்க. இது பார்த்தா ஏதோ சாணியில தண்ணியை கலக்கி கொண்டு வந்த மாதிரில இருக்கு, டீ மாதிரி தரலையே. ஆமாம்மா ஃப்ரீயாக கொடுக்கும்போது சாணியில் தண்ணி ஊற்றி தான் கொடுக்க முடியும். நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா நாளைக்கு நான் டீ கொண்டு வரேன். அடியே கிறுக்கு சிரிக்கி, இப்படி சாணியை போய் எங்களை குடிக்க வச்சுடி. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். பரவாயில்ல பாப்பா, எதுனாலும் கொடுப்பாப்பா, நான் குடிச்சுக்கிறேன். கிழவனுக்கு சாகுறது ரொம்ப ஆசையா இருக்கும் அவளை. ரோஸ் கலர் சேலை கட்டின பொம்பளை அண்டா கூட எடுத்துட்டு வா, நான் ஃபுல்லாக டீ தரேன். போமாங்கிட்ட நீயும் உன் சாணி டீயை நீயே குடிச்சுக்கோ. பரவாயில்ல, சாணியில கூட இந்த மாதிரி ஏதோ கலர் டெக்கரேஷன்லாம் பண்ணி டீ கொடுத்துருக்காளே. ஏங்க வாங்குங்க, நம்ம அங்கிட்டு போயிருவோம். அங்கிட்டு போனா 10 ரூபா தான் டீ, 2 பேருமே குடிச்சுக்கலாம். சரி நம்ம வீட்டில் போய் தண்ணியை குடிச்சுக்கிடும், எதுக்கு தேவையில்லாத வேலை நமக்கு. ஏடி கடைசி என்ன எப்படி பண்ணிட்டேடி?
பாட்டி சும்மா சொன்னேன், குடிங்க குடிங்க. அவளுக்கு சும்மா ஓசிலே வாங்கலாம்னு நினைக்கல, அதனால தான் நான் சும்மா சொன்னேன். நீங்கள் குடிச்சுக்கோங்க. சும்மா சொன்னியாடி, அப்ப எனக்கு இன்னொரு ஒரு பார்சல் கொடுத்துறீ. இது வந்து சாணி டீ இல்லை, இது வந்து சாக்கடை டீ. எடி என்னடி மாத்தி மாத்தி பேசிக்கிறக்க, எனக்கு வேணாண்டி போடி. சரி போனால் போதே பாவமேன்னு சொல்லி ஓசியில் ஏதாவது 1 2 சாம்பிள் கொடுத்துருவோம், உடனே எல்லாத்தையும் ஓசியில் கேட்குறது. இப்படிலாம் சொன்னால் தான் ஓடுவாங்க.